வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மகர ராசி விருச்சிக லக்னம். இந்த மகர ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களை சாதனை செய்ய பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய லைஃப் மோட்டிவே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெருசாக அதையாச்சும் ஒன்று சாதிக்கணும், பேர் புகழ் அடையணும், தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டணும் அப்படிங்கிறது தான். மற்றவங்களால் செய்ய முடியாத காரியங்களை கூட தன்னால் செய்ய முடியும் அப்படின்னு மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அதனால் எப்போவுமே அவங்க ஏதாவது ஒரு வேலைகளுக்குள்ளேயே மூழ்கி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆழ்ந்த சிந்தனை அப்படிங்கிறது எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலை அப்படின்னு வரும்பொழுது சாதாரணமாக எல்லாமே வேலைகள் தான். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலைகள் அப்படின்னு வரும்பொழுது புதுசாக ஏதாவது இன்னும் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த சயின்டிஸ்டோட பிஹேவியர் இவங்ககிட்ட இருக்கும். கிட்டத்தட்ட இந்த வாழ்க்கை முறையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு மற்ற எந்த ஒரு விஷயங்களும் பெருசாக நாட்டம் அப்படிங்கிறது இருக்காது. நேர காலம் பார்க்காம உழைக்கக்கூடியவங்க, மூளைக்கு அதிகம் வேலை கொடுக்கக்கூடியவங்க. இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்ககிட்ட ஈடுபடாது. கோபம் அப்படிங்கிறது உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அதே போல் திட்டமிட்டு இவங்க செயல்படக்கூடியவங்க. எந்த ஒரு காரியத்திலுமே ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக தெரிஞ்சுது அப்படின்னா மட்டும்தான் ஈடுபடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களால ஈடுபடவே முடியாது. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இல்லை, எவ்வளோ சிம்பிளான விஷயமா இருந்தாலும் சரி, இடைப்பட்ட இடத்துலேருந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இவங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அண்ட் எல்லா விஷயங்களுமே இவங்களுக்குன்னே ஒரு தனி பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் இவங்களுடைய எல்லா விஷயங்களுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதை தாண்டி உங்களால் எதையும் செய்ய முடியாது. பட் அதுவே அது ரொம்ப பெக்யூலராக இருக்கும், மற்றவங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஸோ அதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. சுயஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு இவங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா இவங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய இன்வென்ஷன் மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக மக்கள்கிட்ட ரீச் ஆவாங்க. ஒரு செலிப்ரிட்டி போல் இவங்க இருப்பாங்க. பேர் புகழ் அடைந்து சிறந்த சாதனையாளர்கள் போல் இவங்க வெளிப்படையாக திகழ்வாங்க. அப்படி சுய ஜாதகம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கையை பெரும்பாலும் தேடல்களுக்குள்ளேயே இருக்கும். பட் என்னென்னா ஒரு நார்மலான தேடல் இருக்கக்கூடியவங்களை காட்டிலும் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான பர்சனாக இருப்பாங்க. அதாவது இன்னும் இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது ஒரு யதார்த்த நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது
இது வந்து கொஞ்சம் வலி கொடுக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். உழைப்பு ஒரு பக்கம் இருக்கும், அதுக்குண்டான அந்த ரெகக்னேஷன் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்தோம்னா அந்த விஷயங்களுக்கு அவங்களுக்கு தகுதியே இருக்காது, ஆனால் அவங்கள தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உண்மையிலே விஷயம் இருக்கக்கூடிய ஆட்களை, திறமை இருக்கக்கூடிய ஆட்களை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. ஸோ இந்த சுய ஜாதகம் சரியில்லாத நபர்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் மாட்டிக்குவாங்க. பட் இவங்களுடைய திறமை போற்றுதலுக்கு உரியது. இது எப்போ இவங்களுக்கு உபயோகமாக, அதாவது இவங்களுக்கு உபயோகம் அப்படின்னு சொல்ல முடியாது, இது எப்போ இந்த விஷயங்கள்லாம் உபயோகமாக இருக்கும் அப்படின்னா இவங்க இல்லாத காலத்தில் அது பிரயோஜனமாக இருக்கும். கிளியராக சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த பாரதியார் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை எல்லாருமே புறக்கணிச்சாங்க. ஆனால் அவர் இறந்த பிறகு புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு கவிதைக்கே அவர் தான் தலைவன் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போனாங்க. ஸோ வாழும்பொழுது அவருக்கு உண்டான அந்த ரெகக்னிஷன் கிடைக்கல, அவர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தார். ஆனால் இறந்த பிறகு அவருடைய காரியங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போற்றுதலுக்குரியதாக மாறிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட இந்த மகர ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுய ஜாதகம் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அதற்குண்டான ரெகக்னேஷன் அப்படிங்கிறது அவங்க வாழக்கூடிய காலங்களில் கிடைக்காது. பட் அதற்காக வந்து அவங்க முயற்சியை விட்டுட்டு ஒதுங்கி போகிறவங்க அல்ல. ஏன்னா அவங்களால வந்து சிந்திக்காமலோ செயல்படுத்தாமலோ இருக்கவே முடியாது. அது இருந்தது அப்படின்னா தான் அவங்களுடைய ஓட்டம் அப்படிங்கிறது நடக்கும். இல்லை அப்படின்னா அவங்களால எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு யதார்த்த நிலையிலிருந்து கூட அவங்களால செயல்பட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமான மோட்டிவேஷனல் அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுக்கு வந்து இவங்களுடைய மூளைக்கு வேலை கொடுக்கறது தான் வந்து இவங்களுக்கு மோட்டிவேஷனு. அது வந்து மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ இல்லையோ அதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம்தான். பட் இவங்க செயல்படுறது இந்த விஷயங்களால் தான். ஸோ அதனால் இவங்க வந்து எப்படி இருந்தாலும் முயற்சியை என்றைக்குமே விட்டுட மாட்டாங்க. இவங்களோட குணத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தொடர்ந்து போராடி கொண்டே தான் இருப்பாங்க. பட் சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா அதற்குண்டான ரெகக்னேஷன் கிடைக்கப்பெற்று பேரும் புகழும் அடைஞ்சு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் சுய ஜாதகம் சரியில்லை அப்படிங்கும்போது அதுக்குண்டான ரெகக்னேஷன் அப்படிங்கிறது லேக் ஆகும். இயற்கையாகவே நல்ல தைரியசாலிகள், வினோதமான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்க, சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிக்க மாட்டாங்க, புதுமையை விரும்பக்கூடியவங்க, அமானுஷ்யமான விஷயங்களில் ஆர்வம் உடையவங்க, சும்மா வெறுமனே கடமைக்காக எந்த ஒரு காரியத்திலும் செயல்படுத்த மாட்டாங்க. பிடிச்சது அப்படின்னா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபடுவாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு உண்டு. இவங்களால் நிறைய பேர் பயன்பெறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. நார்மலாகவே பார்த்திங்கன்னா இவங்க செய்யக்கூடிய பெரும்பாலான காரியங்கள் மற்றவங்களுக்கு உபயோகப்படும்படியாகத்தான் இருக்கும். ஜென்ரலாக அது தெரிந்தோ தெரியாமலோ அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நேரடியாக அது வந்து பயன்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயங்கள் இவங்க செஞ்சிட்ருப்பாங்க, அது யாருக்கோ எப்படியோ பயன்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இயற்கையாகவே உதவி அப்படிங்கிறது இவங்க செய்யக்கூடிய காரியங்களில் இருந்துக்கிட்டு இருக்கும். சொத்து சுகங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், பொருளாதார ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அளவான ஈடுபாடுகள் தான் இருக்கும். அதாவது அது வந்து இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னாலும் சரி இவங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதற்காக ஓடிட்டுருக்கிறவங்க கிடையாது. ஸோ அதனால் அது வந்து எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க. அதே போல் இந்த படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் அந்த ஏற்று சுரக்காய் கூட்டு குதுவாது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களாக சொந்தமாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பாங்களே அல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மூலமாக இவங்க பெறக்கூடிய அறிவு அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவு தான். இவங்களால் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வேணால் பலன் கிடைக்கலாமே அல்லாமல் அதன் மூலமாக இவங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பாங்க. பல படிக்காத மேதைகள் உருவாகிறதும் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க தான். சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் படிப்பு தான் முடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல இன்வென்ஷன்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அவங்களுக்கு இயற்கையாகவே ஏற்படும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் சற்று குறைவு தான். பட் உதவக்கூடிய நிலைகளில் அந்த விஷயங்களை கொஞ்சம் ஈடுபாடுகள் காட்டச் செய்வாங்க. அதே போல் ஆன்மீக ரீதியான விஷயங்கள், ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே குறைவு தான். பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இவங்க கொஞ்சம் குறைவாக இருக்கும். காரணம் இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு செட்டே ஆகாது. ஒரே இடத்துல ஸ்திரமாக இருக்கணும். சும்மா நார்மலாக இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு செட்டே ஆகாது. அதனால் இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டாங்க.
தேவைக்கேற்ப அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் தீவிரத்தன்மை உடையவங்க. அதாவது ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, காரியம் முடியும் வரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க காரியத்தில் ஸ்திரத்தன்மையோட ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடியவங்க இவங்க. ஸோ ஒரு பக்கம் இது வந்து கேட்குறக்கும் பார்க்குறக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாலும், பட் யதார்த்த நிலைகளில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல விஷயங்களை கொஞ்சம் இழக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். நிறைய விஷயங்களில் அந்தந்த டைம் குறித்தான விஷயங்கள் காரியங்களை இவங்க கொஞ்சம் மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவுமே இல்லாமல் வெறுமை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கொஞ்சம் சலிச்சுக்கிற மாதிரியும் இவங்களுடைய காரியங்கள் அமையலாம். மற்றபடி உங்களுடைய காரியங்கள் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது தான். அதே போல் இவங்களுடைய காரியங்களில் கோபம், பிடிவாதம், விடாப்பிடியான தன்மை இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறதும் நல்லது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவான அமைப்புகள் தான் கொடுக்கும். ஏன்னா ஜென்ரலாகவே இவங்க வந்து மற்ற எந்த ஒரு விஷயங்களையுமே அவ்வளோ சீக்கிரம் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் குடும்ப வாழ்க்கையிலுமே ஈடுபாடுகள் அப்படிங்கிறது பெருசாக தனிப்பட்ட முறையில் இருக்காது. அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள். அதாவது இவங்களுக்கு அதில் விருப்பம் வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக எதுவுமே இருக்காது. அதை அப்படியே கடந்து போய் கொண்டு இருக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கையினுடைய அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லபடியாக சூட் ஆகும். அது எப்படி ஏதோ ஒரு வகையில் எல்லாமே அமைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். குடும்ப உறவுகளுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறதும் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். பெற்றோர்கள் இவங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டான நபர்களாக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் செப்பரேட்டடான பர்சன் தான். பட் இவங்களுடைய பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையுமே இணக்கமாக பழகக்கூடியவங்க தான். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு அவங்களை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இவங்க வந்து கொஞ்சம் செப்பரேட்டடான பர்சனாக இருப்பாங்க. மற்றபடி பெற்றோர்களுடைய உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக எந்த ஒரு குற்றம் குறை சொல்கிறதுக்கும் இருக்காது. அந்தந்த வயது குறித்தான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே இது விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். அந்த வகையில் இந்த மகர ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே இருக்கும். இவங்க வந்து சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களை யார்கிட்ட அதிகமாக காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தாலே அது இந்த உடன்பிறப்புகிட்ட அதிகமாக இருக்கும். அண்ட் பெரும்பாலான இந்த மகர ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுப்பதும் அவங்களுடைய உடன்பிறப்புகளாக தான் இருக்கும். அதிகப்படியான சங்கடங்களை கொடுப்பதும் அந்த உடன்பிறப்புகளாக தான், அதாவது நல்லதோ கெட்டதோ அவங்க மூலமாக இருந்து வரக்கூடியதாகவே இருக்கும். ஸோ சுய ஜாதகம் இங்கே நல்லபடியாக இருந்தது அப்படின்னா உடன்பிறப்புகளுடைய ஆதரவுகளை முழுமையாக பெற்று காலம் முழுவதுமே அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உடன்பிறப்புகளோடு அப்பப்போ சின்ன சின்ன சங்கடங்களோடும் பிரச்சனைகளும் பார்த்துக்கிட்டு வருவாங்க. பட் இருந்தாலுமே அடிக்கடி அவங்கக்கிட்ட போய் திரும்பவும் சேர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கும்போது இதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாகவே இந்த மகர ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் காமம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உணர்வுபூர்வமான விஷயங்களை இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்ப்பாங்க. சும்மா கடமைக்காக ஏதோ கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறோம், குடும்பம் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான சோல்மேட்டை எதிர்பார்க்கக்கூடியவங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணையை இவங்க கிடைக்க பெற்றவங்களாகவும் இருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவு. ஸோ சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா தான் இந்த வாழ்க்கை துணையோடு ஒன்றாக சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது என்னதான் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் வந்தாலுமே அது எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கை துணையை கிடைக்க பெற்றுடுவாங்க. பட் அந்த வாழ்க்கை உறவு முறை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கட்டத்தில் லேக் ஆகும். அது எந்த மாதிரியான விஷயங்களாக கூட அமையலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யும். பட் அதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறி. அண்ட் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாகவே இருக்கும். இயற்கையாகவே இந்த மகர ராசி ஆகட்டும், விருச்சிக ராசி அண்ட் மகர லக்னம், விருச்சிக லக்னம் 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா
குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தனி ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கவே செய்யும். அவங்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பொட்டென்ஷியல்லாம் கொடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிற அந்த பிடிவாதம் இவங்ககிட்ட இருக்கும். ஸோ குழந்தைகள் வகையில் சுக சௌகரியங்களை பெறக்கூடியவங்களாம் குழந்தைகளுடைய முன்னேற்றங்களுக்காக பாடுபடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கலவையான அமைப்புகள் தான். கிளியராக சொல்லணும்னா லக்ன ரீதியாக உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக அவங்களுக்கு ஒட்டாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கான்ட்ரவர்சியான நிலைகளை ஏற்படுத்தும். பட் அதுவே ராசி நிலையிலேருந்து பார்க்கும்பொழுது அதுவே கொஞ்சம் நல்ல நிலையிலிருந்தும் வேலை செய்யும். ஸோ இது ஒரு கலவையான நிலைகளில் தான் வேலை செய்யும் இந்த ராசி லக்ன அமைப்புகள் படி. ஸோ உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த எளிமையாக பழகக்கூடிய தன்மை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பட் ஒரு லாங் டேர்மில் எதையுமே எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் விஷயம். அடிக்கடி உங்களோட உறவுமுறைகள் அதாவது பழகக்கூடியவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் பர்சனாக தான் இருப்பாங்க. வெகு சிலர் தான் 1, 2 ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நண்பர்களுடைய சேர்க்கையோ இல்லை உறவினர்களுடைய சேர்க்கையோ இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொன்னதான் இவங்க விடாப்பிடியானவங்க, விடாமுயற்சி உடையவங்க, சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்க. பட் இவங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் சேவை மனப்பான்மையோடு இருக்கிறது அவசியம். அதாவது தொழில் வேலை உத்தியோகம் அப்படின்னு வரும்போது ப்ராஃபிட் மோட்டிவோடு இவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா இவங்களால் செயல்படவே முடியாது. அதாவது அதில் சைன் பண்ணவே முடியாது. ஒரு சர்வீஸ் மைண்டோட மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும், உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற மோட்டிவோடு இவங்க செயல்படும் போது தான் இவங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் சைன் பண்ணவே முடியும். அண்ட் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இவங்களுக்கு சாதகமான நிலைகளிலேயே இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த மகர ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க சுய ஜாதகம் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இவங்க உண்மையிலே ஒரு சாதனையாளர்கள் தான். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மக்களால் போற்றப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுயஜாதகம் சரியில்லை அப்படின்னா அதற்காக போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.